ஃப்ரெண்ட்ஸ், நான் இட்லி பொடிக்கு வறுத்துட்ருக்கேன். ஒரு சின்ன டிப்ஸு, எல்லாருமே இட்லி பொடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சகோதரிகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இட்லி பொடியை அரைக்கிறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாத்தையுமே நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மிதமான தீயில் வறுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கிறிஸ்ப்னஸ் போகாமல் நல்ல மணமாக இருக்கும். நிறைய பேர் அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோடனே கொட்டி அப்படியே நம்ம கிளறுவாங்க. அந்த மாதிரி பண்ணினீங்கனாக்கா சவுத்து போயிடும், அந்த மணமாகவும் இருக்காது, நல்ல அரோமா கிடைக்காது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுவேன். சின்ன டிப்ஸ் தான். வெயிலில் காய வச்சு எடுத்து நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் மிதமான இதில் கனமான பாத்திரத்தில் வருங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை நம்ம எண்ணெயில் பொரித்து போட்டால் தான் இட்லி பொடி நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் இப்போ மலிவாக கிடைக்கிது, நிறையவும் துளுத்து இருக்குது. மழைக்கு நிறைய போடணும், அப்போ தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும்.